Hi friends, welcome to Kbartsandcreations. இன்னைக்கு நம்ம சேனல்ல இன்னர் ஸ்டிச் எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். அதாவது நம்ம செயின் ஸ்டிச்க்கு அடுத்து தான் வந்து இந்த ஸ்டிச் தான் வந்து நம்ம பார்க்க போறோம். லாஸ்ட் வீடியோஸ்ல வந்து நம்ம செயின் ஸ்டிச் வச்சு பிராக்டிஸ் தான் வந்து கொடுத்துருந்தோம். இப்போ நம்ம இதில் அடுத்ததா வர ஒரு புது ஸ்டிச் வந்து நம்ம கற்றுக்க போகிறோம். வாங்க, நீங்கள் நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோவோட லிங்க்கில் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க்கை வந்து நான் கொடுக்குறேன். அந்த லிங்க்கை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒர்க்ஸ் வந்து அந்த லிங்க்கில் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு அதில் நீங்கள் பண்ணுற ஒர்க்ஸை வந்து எனக்கு ஃபோட்டோஸாக வந்து சென்ட் பண்ணுங்கள். அதில் உங்களுக்கு இருக்கிற மிஸ்டேக்ஸாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு இருக்கிற டவுட்ஸ் எல்லாமே நான் வந்து கிளியர் பண்ணுறேன். வாங்க, இப்போ நம்ம எப்படி இந்த ஸ்டிச் வந்து பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் வந்து இப்போ க்ரீன் கலர் த்ரெட்டோட டபுள் எடுத்திருக்கேன் பாருங்கள். உங்கள்கிட்ட டபுள் இல்லைன்னா சிங்கிள் த்ரெட் தான் இருக்குன்னா பாபினில் சுற்றி 2 எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். எப்பவுமே நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது பேக்கில் வந்து ஒரு செயின் ஸ்டிச் வந்து கொடுத்துட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம நார்மலாக ஸ்டிச் பண்ணுறதை விட இந்த ஸ்டிச் வந்து கொஞ்சம் கேப் வந்து கொஞ்சம் அதிகமாக விட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம இன்னரில் ஒரு ஸ்டிச் வந்து கொடுக்க போகிறோம். இந்த ஸ்டிச் கொடுத்துட்டு இதுக்குள்ளே ஒரு ஸ்டிச் கொடுக்க போகிறதுனால நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து கொஞ்சம் இந்த ஸ்டிச் வந்து கொஞ்சம் பெருசாக போட்டுக்கோங்க. இந்த லைன் ஃபுல்லாக வந்து செயின் ஸ்டிச் வந்து நான் கொடுத்துட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பாருங்கள், ஒரு லேயர் செயின் ஸ்டிச் வந்து நம்ம கொடுத்துட்டோம். இப்போ இதுக்கு மேலே வந்து இன்னர் ஸ்டிச் வந்து கொடுக்கணும். அதாவது இந்த செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு அதுக்கு மேலேயே வந்து அதாவது ஒரு செயினுக்கும் இன்னொரு செயினுக்கும் சென்டரில் வர மாதிரி ஸ்டிச் வந்து கொடுக்கணும். அது வந்து நம்ம டபுள் கலரில் கொடுக்கலாம். அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். நம்ம வந்து இப்போ க்ரீன் கலர் பண்ணியிருக்கோம். அடுத்ததாக இதுக்குள்ளே வந்து பிங்க் கலரில் நான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன் பாருங்கள். இப்போ நான் பிங்க் கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். பிங்க் கலர் த்ரெட் எடுத்துகிட்டு இப்போ இந்த ஸ்டிச்சோட சென்டரில் ஃபஸ்ட்டு இருக்கிற செயினோட சென்டரில் வந்து நான் பிங்க் கலர் த்ரெட்டை வந்து எடுத்துக்கிறேன். இப்போது இந்த த்ரெட்டோட சென்டரில் வந்து நான் வந்து பிங்க் கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். அடுத்ததாக இன்னொரு செயினுக்கு சென்டரில் வர மாதிரி ஒரு ஸ்டிச் கொடுக்கணும். மறுபடியும் அதே மாதிரி கண்டினியூ பண்ணணும். ஒரு செயினுக்கும் இன்னொரு செயினுக்கும் சென்டரில் வந்து ஸ்டிச் வந்து கொடுக்கணும். இது வந்து நம்ம எங்கேயாச்சும் டபுள் கலரில் வந்து ஒர்க் பண்ணணும்னு நினைக்கும் போது கீழே ஒரு த்ரெட் கொடுத்துட்டு மேலே ஒரு த்ரெட் இன்னர் ஸ்டிச் வந்து கொடுத்துக்கலாம் நம்ம. அதுதான் இந்த கிளாஸு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிகினர்ஸ் எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் என்கிட்ட ஏதாச்சும் கேட்கணுன்னு இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இப்படி தான் வந்து இன்னர் ஸ்டிச் வந்து கொடுக்கணும். பாருங்கள் எப்படி இருக்குது சொல்லிட்டு, ஒரு செயினுக்குள்ளே இன்னொரு செயின் வர மாதிரி. கீழே வந்து க்ரீன் த்ரெட்டு, அதுக்கு மேலே பிங்க் இருக்கிற மாதிரி ஒரு டபுள் கலர் ட்ரெஸ் வரும்போது நம்ம வந்து இந்த மாதிரி டபுள் கலரில் ஸ்டிச் வந்து பண்ணிக்கலாம். பிகினர்ஸ் நீங்கள் வந்து நிறைய டிசைன்ஸ் போட்டு இந்த மாதிரி வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு த்ரெட் வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கும். இதே மாதிரி இந்த லைன் ஃபுல்லாக போடுறேன் பாருங்கள். நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் வந்து ஒரு நெக் லைனில் கூட போட்டு பார்க்கலாம். இதே மாதிரி ஃபுல்லாக பண்ணுங்கள். நிறைய ப்ராக்டிஸ் பண்ண தான் நமக்கு வந்து ஸ்பீடும் வரும், பர்ஃபெக்ஷனும் வரும். அதனால் வந்து எப்போவுமே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் நம்ம போடுற எல்லா கிளாஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ நம்ம முடிச்சிட்டோம் பாருங்கள். அவ்வளோதான், முடிச்சாச்சு. இப்போ வந்து இந்த இடத்துல வந்து நான் எட்நாட் வந்து போட்டுக்கிறேன். நீங்கள் வந்து இதை வந்து ஒரு டிசைனில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு டிசைனில் செஞ்சு எனக்கு நீங்கள் வந்து ஃபோட்டோ வந்து எடுத்து அனுப்புங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும். நம்ம டிசைன்ஸில் வந்து பண்ணும்போது எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு உங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும்.
பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்கு சொல்லிட்டு. நம்ம டபுள் கலர் வந்து யூஸ் பண்ணணும்னு நினைக்கும் போது இந்த மாதிரி வந்து பண்ணால் உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். இதை வந்து ஒரு டிசைனில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிள் வந்து ஒரு மேங்கோ ஷேப் வந்து போட்டுட்டு அதில் வந்து இந்த ஸ்டிச் வந்து போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒர்க்ஸை வந்து எனக்கு இன்ஸ்டாகிராமில் சென்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.